ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கேரியர் ரீடிங் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஒர்க் சைடில் என்ன போயிட்டுருக்கு, அதே மாதிரி உங்களுடைய ஃபினான்ஸ் சைடில் எப்படி உங்களால் சம் க்ரோத் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது மணி மேக்னெட் ஆரக்கிள்லேருந்து கார்ட்ஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜிஸ் இந்த மாதத்துக்குரியது பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ரீடிங் பண்ணி. திடீர்னு எனக்கு இன்ட்யூஷன் தோணுச்சு இந்த கரியர் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இந்த ப்ரெடிக்ஷன் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி இன்ஸ்டா ஐடியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லெக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய எனர்ஜிஸ் உங்களுடைய கெரியர் வைஸில் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் கெரியர் சைடு ஃபினான்ஸ் சைடு எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் ஒரு ஹெவியாக தெரியுது. ஸோ நிறைய விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய கெரியர் சைடில் அப்படின்ற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் ப்ரீத் இன்னில் எக்ஸேல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ப்ரெத் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய எனர்ஜிஸ் பார்க்கலாம். 2 of Pentacles, Emperor, Ten of Pentacles. ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க? நல்லா தானே இருக்குது உங்களுடைய கார்ட்ஸ். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு 2 of Pentacles போயிட்டுருக்கு. சில விஷயத்தில் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கிறீங்க. மேபி அந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கலாம், அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு இம்பேலன்ஸ் இருக்கலாம். அதே சமயம் நீங்கள் நினச்ச ஒரு ஒர்க் போயிட்டுருக்கலாம். அதாவது பெருசாக இங்கே நான் கம்மி சொல்ல முடியாது. நல்லா வந்திருக்கு உங்களுக்கு கார்ட்ஸு. நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற இடத்துலையும் சரி, இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயத்துலையும் சரி, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. நீங்கள் ஒரு அவசரப்படாமல் ஒரு தீர்க்கமாக யோசித்து முடிவிடுங்க. அவ்வளோதான். இந்த 10 of Pentacles எப்படி ஒரு கிளவராக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். சிச்சுவேஷன் எனிதிங் அபவுட் யுவர் கெரியர் ஃபினான்ஸ். பட் உங்களுக்கு இந்த மாதத்தில் சம் நல்ல விஷயங்கள் 10 of Pentacles-ஆக இருக்குது. அது எப்படி நீங்கள் யோசித்து அந்த முடிவு எடுக்கணும். இங்கே விவேகமும் வேணும், அமைதியும் வேணும், தெளிவும் வேணும் அப்படின்றது தான். இங்கே அவசரம் வேண்டாம், டக்குன்னு முடிவு எடுக்காதீங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல பீரியட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அந்த பீரியடில் எதை ஹோல்டு பண்ணணும், எதை தேவையில்லை, அதுதான் யோசிக்கணும். அந்த மாதிரி யோசித்து எதை நீங்கள் நீங்கள் இந்த 10 of Pentacles அச்சீவ் பண்ணணும். ஸோ மேபி உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்கலாம், இல்லை உங்களை அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா சம் சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு ஸ்டக் எனர்ஜி கொடுக்குது. அதாவது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஒரு கம்பேரிங் யூ, அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்குன்னு ஒரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு பீப்புள் இருப்பாங்க, அது நீங்கள் மறந்துடுறீங்க. பட் நீங்கள் அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனசு அப்ஸ் அண்ட் டவுன், இல்லைனா என்னை விட அவங்க முன்னேறிட்டாங்களா, இல்லை என்னை விட அவங்க பெஸ்ட்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் நாட் லைக் தட். இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எனி காம்படிட்டர், பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க ஆப்போசிட்க்கு நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவங்க தான் உங்களை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. உங்களை போட்டியாக நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எப்படி இருக்கீங்க பாருங்கள், எம்பரராக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களை அவங்கள பீட் பண்ண முடியல, உங்களை தோக்கடிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க, உங்களோட இன்ட்யூஷன் எப்படி சொல்லும் அப்படின்றது. அவங்க பிளாங்காக இருக்காங்க. அவங்களால எதுவுமே முடிவு எடுக்க முடியலை. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது பெரிய ரீச் இருக்குது.
பட் அவங்களுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து உங்களை காப்பி கூட அடிச்சுட்டு இருக்கலாம், காப்பி கேட்டாக இருக்கலாம், உங்களை பார்த்துட்டு இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறது சிலருக்கு வந்து விரும்பாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு காமா இருக்கிறது கூட இந்த 2 கேரக்டரோடு சேருது உங்களுடைய இது. சம்டைம்ஸ் நீங்கள் காமாக இருப்பீங்க, இன்ட்யூட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வேகமாக. ஸோ உங்களுடைய இந்த காம்பினேஷன் வந்து சிலருக்கு வந்து ஒரு அடாப்ட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை வந்து உங்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி குறை சொல்கிறதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக உண்மையாக இருந்தாலும் அங்கே குறை சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்கலாம். அந்த மாதிரிலாம் அது வந்து உங்களுக்கு மனசு வருத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், உங்களுக்கு மனசு கஷ்டப்படுது. பட் டோன்ட் கேர் அபவுட் இட். எதுவுமே கேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் தான் தேவை. நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமே நல்ல விஷயங்கள் தான். நீங்கள் ஆல்ரெடி எப்படி நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் அதில் வந்து வேகம் இல்லாமல் எப்படி அதை வந்து இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸாக கொண்டு வர்றது, அதுதான். ஸோ டீப் அனலைசிங் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அதுக்குரிய முயற்சிகள் வந்து கைவிடக்கூடாது. அது வந்து எம்பரராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இருக்கணும், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கணும். இங்கே வந்து ஒரு நல்ல ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த துறை இருக்கட்டும், நீங்கள் நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி ஒரு க்ரௌட், கிளைண்ட்ஸ், பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு தைரியமாக பண்ணுங்கள். ஸோ சம் சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டக் கொடுத்துட்ருக்குல்ல, அதை நீங்கள் முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள், அதை கேர் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இது எனி திங். ஓகே. ஸோ ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஒரு கார்டு விழுகுது. ஓகே, எஸ், இது வந்து த வேர்ல்டு வந்திருக்கு. சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அது ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன அப்படின்னா ரிலேட்டட் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இது எப்படி யூகிச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ அந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அது வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஃபினான்ஸ் சைடில் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இங்கே இருக்குது. இந்த உங்களுடைய டெஸ்டினியில் இங்கே இருக்குது. எப்படி முடிவெடுக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ஸ்டார்ட் அப் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. எனி ஃபீல்டு, எனி சிச்சுவேஷன், பிஸ்னஸ், இல்லை நீங்கள் வந்து வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுற எனி சிச்சுவேஷன், ஓகே, உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்களை தேடி வரப்போகுது, அந்த மாதிரி தான். பட் இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும். இதை அவாய்ட் பண்ணிடுங்க, இதை வந்து கொண்டு வாங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து உங்களோட சேர்த்து கொண்டு வாங்க. ஓகே ஓகே, அது வந்து ரொம்ப காமாக. எனி சீக்ரெட்ஸ் நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. உங்களை வந்து பார்த்து இந்த பர்சன் எப்படி இருக்காங்க, இந்த பர்சன் எப்படி ஒரு கிளவராக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்காங்க. நீங்கள் வந்து மேபி உங்களோட சீக்ரெட் வெளியே சொல்லிட்டு இருக்கலாம், இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்க இவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும், இல்லை இவங்கக்கிட்ட சஜஷன் கேட்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். பட் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கு வந்து சில சமயங்களில் வந்து நெக்ஸ்ட் போகாமல் இருக்கலாம். சம் சீக்ரெட்ஸ் வந்து வெளியே சொல்லாதீங்க. முக்கியமாக இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க்கிங்கில், கெரியரில், முக்கியமாக மணி வைஸில். ஓகே, அது நடந்த அப்புறம் கூட நீங்கள் உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் சொல்லலாம். பட் அது வரைக்கும் தேவையில்லை. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஈவன் அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சம் சீக்ரெட்ஸ் அப்படின்றது இங்கே தேவை. ஓகே, இது சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஓகே, சிலருக்கு வந்து ஒரு பிளட் ரிலேட்டிவ்ஸ் அவங்க மூலியமாக கூட சில பிரச்சனைகள் இங்கே இருக்கலாங்க. இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய ஒர்க்கிங்கில் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் அது வந்து பெருசாக இல்லை, ரொம்ப கம்மி. நிறைய விஷயம் நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க, நிறைய விஷயம் அதிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து மணி மேக்னெட் ஆரக்கிள், பிளஸ்ட் வித் காடஸ் லக்ஷ்மி அண்ட் லார்ட் குபேரர். இந்த டெக்கில் வந்து என்ன ஒரு 2 கார்டு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இன்ட்யூஷன் கைட்ஸ் டு ப்ராஸ்பெரிட்டி. என்ன சொன்னேன், உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரெமெடி, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ், ஸ்ட்ரென்தன் யுவர் இன்ட்யூஷன். வாவ், சூப்பருங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் வந்து சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து
கவனிங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். உங்களுக்கே தெரியுது என்ன பண்ணணும் அப்படின்னு, அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அஃபர்மேஷன், ஐ ட்ரஸ்ட் மை இன்ட்யூஷன் டு கைட் மீ டு ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அப்படின்றது வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சோல் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய இன்ட்யூஷன் கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு கைடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சக்ஸஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு கார்டு. The Indriyas senses should be controlled to avoid impulsive financial decisions. ஓகே, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்கே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தெரியுது. ப்ராக்டிஸ் பிரத்யஹரா அப்படின்றது வந்து வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படின்றது வந்து, அதாவது இங்கே வந்து ஐம்புலன்களை சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சென்சஸை வந்து சம் சிச்சுவேஷன், அதாவது இம்பல்சிவ் ஃபினான்சியல் டெசிஷன் அப்படின்றது வந்து, ஐ கண்ட்ரோல் மை இன்ட்ரியாஸ் டு அவாய்ட் இம்பல்சிவ் ஃபினான்சியல் டெசிஷன்ஸ். அதாவது தேவையில்லாத விஷயத்தை வந்து அதாவது தூண்டுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்திங் உங்களுடைய மணி வைஸில் வந்து தேவையில்லாத ஒரு தூண்டுதல் மூலமாக, அந்த சென்ஸ் தூண்டுதல் மூலமாக சிச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. தேவையில்லாத சுச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சம் சிச்சுவேஷன் உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுக்குது, இல்லைனா வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து அந்த உங்களுக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் அந்த மணி வைஸில். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சு அவாய்ட் பண்ணாலே போதும். சம் சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து ஒரு எப்படி நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் அது போயிட்டுருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிலருக்கு வந்து ஒரு போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம். அந்த மணி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க. அது வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து அந்த 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 விஷயத்தை வந்து செய்யணும், ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது சில மணி விஷயத்தில் வந்து நீங்கள் மணி விஷயத்தில் வந்து சம் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்னும் இதுக்காண்டி நான் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபைனலாக இந்த கார்டு என்ன வந்திருக்கான்னா, உங்களோட இன்ட்யூஷன் இது தப்பு அப்படின்றது கூட சொல்லிட்டு இருக்கலாம். நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்துக்கு உங்களோட இன்ட்யூஷன் வந்து தப்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு கார்டு. ஸோ ஃபைனலாக வைப்ரேஷனல் மேட்ச், ரைஸ் யுவர் வைப்ரேஷன் டு மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெல்த். வாவ், சூப்பருங்க. ஸோ எவ்வளோக்கு ஒரு கனெக்டடாக உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எதில் நீங்கள் ஏற்றணுன்னா பர்த் ரிலேட்டட் எப்படி வந்து அதை வந்து கொண்டு வர முடியும், அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெமெடி என்ன அப்படின்னா, லிசன் டு அப்லிஃப்டிங் மியூசிக் அண்ட் ஆர் அஃபர்மேஷன் டு ரைஸ் யுவர் எனர்ஜி. மேபி சிலர் வந்து பணத்தை பற்றி எதிர்மறை ஆற்றல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நேர்மறை ஆற்றலாக கொண்டு வாங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அதேமாதிரி லவ் பண்ணுங்கள். அது அப்படி பண்ணும்போது அந்த வெல்த்தி அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மனம் உகந்து பண்ணுங்கள். அதாவது பணத்தை வந்து ஒரு வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் எனக்கு திரும்பி வரணும், அந்த பணத்தில் மேலே எனக்கு அதிக நம்பிக்கை இருக்குது, அது வந்து எனக்கு திரும்பி வரும் அப்படின்ற ஒரு பற்றுதலோடு இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வெல்த்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு தேடி வரும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்லிஃப்டிங் மியூசிக், ஏதாவது வந்து இந்த பணத்தை ரிலேட் பண்ணுற மியூசிக் நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி மியூசிக் கேட்கலாம், இல்லை வந்து மந்த்ராஸ் சொல்லலாம். ஒரு சிம்பிள் மந்த்ராஸ் கூட நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க. ஸோ அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ ரைஸ் மை வைப்ரேஷன் டு மேட்ச் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெல்த். அதுதான் வந்து அஃபர்மேஷன். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா மனசளவில் நீங்கள் கொண்டு வரும்போது தான் என்ன தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் அது ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெரியர் ரீடிங் உங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு நேர்மறை ஆற்றலோடு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.